ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அப்புறம் ஹெல்த்தியான ஒரு குழி பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது தான். ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ருசியாக சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வெளியே கேக் நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வெல்லத்தை பாகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுக்கலாம். முந்திரி, பாதாம், ஏலக்காயும் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் துருவினதோட 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா வேணாலும் மைதா எடுத்துக்கலாம். ஆனால் கோதுமை மாவு பெஸ்ட்டு. 3/4 கப்பு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாதாம், முந்திரி, ஏலக்காய் கிரைண்ட் பண்ணதே ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் முட்டை போட்டு பீட் பண்ணதே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வீட்டில் குழி பணியார கல்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாவையே நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி தோசை கல்லே ஊற்றி கொடுத்தா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் செஞ்சு ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம குழி பணியார மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது சட்டியை காய வச்சுட்டு எப்படி குழி பணியாரம் ஊற்றலான்னு பார்ப்போம் வாங்க. கல் நல்லா காஞ்சவொடனே எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெண்டையும் கலந்து பாதி பாதியாக சமமாக கலந்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாகவே எண்ணெயும் நெய்யும் விடுங்க. அப்போ தான் குழி பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போது கரைச்சி வச்சு இந்த மிக்சர் இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அது ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட அது வேகட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே டேஸ்டி அப்புறம் கிறிஸ்பியான நம்மளுக்கு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.